நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. லேக் அடிக்குதா? லேக் படம் லேக் போர் அடிக்குதா? லேக் இல்ல, ஒரு பாயிண்ட்ல கொஞ்சம் அண்டர் புரியல. இப்போ எண்ட்ல புரிஞ்சிச்சு. நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அது பார்ட் 2 வரணும். அதான் பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாமா? மியூசிக்லாம் நல்லா பிடிச்சிருச்சா? மியூசிக் அவ்வளவா இல்ல. இது மெயின்லி வார் பத்தி தான் இருந்துச்சு. லைக் எண்ட் கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. இட் வாஸ் ஓகே. மெயின் மிக்ஸ்டாக இருந்துச்சு. ஐ மீன் எனக்கு ஐ ஃபீல் இட் வாசன்ட் மை டேஸ்ட், பட் இட் வாஸ் ஓகே. லைக் ஃபியூச்சரிஸ்டிக்காக தேவ் டைரக்டட் இட். லேக் அடிக்குதா? யா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பிக்கப் ஆச்சு. பட் அகேன் தி எண்டிங் எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஐ டோன்ட் ஃபீல் இட்ஸ் தேட் கிரேட். பட் டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஆல். Music was okay. Like ஒரு Diljit Dosanj song on other, it was nice. I liked it. Climax. That's what climax and I கொஞ்சம் satisfactory இல்ல. Maybe in the next part it might be good. But the direction and the futuristic எல்லாம் எடுத்திருக்காங்க. That part I liked. பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாமா? As for me இல்ல, but for the futuristic and the direction காக, yeah, sure. బ్రో ఒక్కొక్క సీన్ మైండ్ పోతుంది బ్రో. క్లైమాక్స్ అయితే వేరే లెవెల్ బ్రో. బ్యాక్ వేరే లెవెల్ బ్రో. బ్యాక్గ్రౌండ్ మ్యూజిక్ వేరే లెవెల్. నెక్స్ట్ లెవెల్ బ్రో. స్టార్ రెబల్ రాజా రెబల్ స్టార్. తెలుగు కేసీపీడి సావొట్టారు. మామూలుగా లేదు. హిస్టరీ మొత్తం రిపీట్ చేసిండు. ఫ్యూచర్ మొత్తం మళ్ళీ వస్తుంది. படம் புரியல தம்பி. உங்க காலத்துக்கு தேர்த்தது, எங்க காலத்துக்கு பழைய கிளைமேக்ஸ் புரியல. உட்காந்துட்டு இருக்கும்போது படம் முடிஞ்சு போச்சு. பார்ட் 2 வரும் போலுக்க. இதுவே பார்க்க முடியல, அது எப்படி பார்க்க முடியும்? அந்த காலத்துல ஸ்டார் வார்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு, அது மாதிரி சண்டை பிடிச்சிட்டு புரியல, அவ்வளோதான். బాగుంది సూపర్. నిజంగా బాగుంది. మూవీ చాలా బాగుంది. ఎక్సలెంట్. అస్సలు కుమ్మేశాడు. ప్రభాస్ యాక్టింగ్ అయితే పీక్స్. బీజం ఆ సావది ఎంగి వదిలాడు అంతే. క్లైమాక్స్ అస్సలు తోపు. படம் பரவாயில்ல, சுமாராக இருக்கு. கிளைமேக்ஸ் எப்படி இருக்கு? கிளைமேக்ஸு கமலஹாசன் வந்து ஒரு 2 சீன் தான் வர்றாரு. அது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கு. லேக் அடிக்குதா? இல்லை, கொஞ்சம் இதான் புராணத்தை அப்படியே கொஞ்சம் நவீனமாக போட்டு எடுத்துருக்காங்க. புராண கதையை கதாநாயகனை வந்து ஒரு கர்ணனாகவும் காட்டுறாங்க. கமலஹாசன் என்ன நிலைமைன்னு தெரியும். கிளைமேக்ஸ் ஸ்டாஃப் மட்டும் கொஞ்சம் லேக் அடிக்கும். பேசிக்கிட்டே இருப்பாங்க. மியூசிக் பரவாயில்ல. கிளைமேக்ஸ்லாம் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் மட்டும் தான் நல்லா இருக்கு. ஒரு வாட்டி பார்க்கலாம். இருப்பாங்க 2 பேர். அது வந்துகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மொத்தமா தவிர்த்து இருந்திருக்கலாம். ஹீரோயின்லாம் எதுக்கு வராங்கன்னு தெரியாது. சரி. ஆமாலாம். ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பராக இருக்கு படம். கிளைமேக்ஸ் கமலோட இது என்ட்ரி வரும், செம்மையாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அது சூப்பராக இருக்கு. எக்ஸலென்ட் விஜுவல்ஸ் எக்ஸலென்ட் அண்ணா. எக்ஸலென்ட். கிளைமேக்ஸ் பிச்ச பீக்ஸ் அண்ணா. It's really super. Climax was very twisty. Superb. Everything super. Full 3D and the far was super. Okay. Climax also. Climax also. Music no. Music in that. Fight scenes are mind blowing. Mahabharata reference super.
ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ரொம்ப சுமாராக போகுது. எப்படா முடியும் அளவுக்கு தான் ஃபீல் ஆச்சு. செகண்டாக வீடியோ கேம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ்லாம் பெருசாக ஓரளவு படத்தில் அந்த ஒருத்தர் கிளைமேக்ஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரு வாட்டி பார்க்கலாமா? பரவாயில்லாமல் இருக்கலாம். சின்ன பசங்களை கூட தான் பார்க்கலாம். ரொம்ப அருமையாக சூப்பராக நினச்சேன். காமிக்கும் போது அவ்வளோ தில்லிங்காக இருக்குது. ஹாலிவுட்டே மிஞ்சிரும் போல இருக்குது. படம் அந்த அளவுக்கு செம்மையாக பண்ணியிருக்காங்க. பிரபாஸோட சாரோட நடிப்பு நல்லா சூப்பராக பல வருஷம் கழிச்சு இப்போ இந்த படம் வந்து நல்லா இருக்குது. செம்மையாக இருக்குது. செம்மையாக இருக்குது. ட்ராயின்னா ஹாலிவுட்டே மிஞ்சிரும். எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாமே சந்தோஷ மியூசிக்கோட சூப்பராக இருக்குது. நல்லா ஒளிப்பதிவுலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. எதுவுமே கிராஃபிக்ஸ்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு தரமாக பண்ணியிருக்காங்க. హాలీవుడ్ మించిరం நம்மளோட தமிழ்நாடுக்கு లాస్ట్ క్లైమాక్స్ కోసం అయితే చూడొచ్చు సినిమా అయితే. லேக் படம் லேக் ஸ்டார்டிங் கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் மியூசிக் நார்மலா இருக்கும். பட் சூப்பர் ப்ரோ, சூப்பர் சினிமா. கிளைமேக்ஸ் கூஸ் பம்ப்ஸ். படம் சூப்பர். கிளைமேக்ஸ் சூப்பர். அர்த்தம் சூப்பர். ஆஸ்தம் மூவே ஆஸ்தம் இந்தியா ஸ்டார் பிரபாஸ். தாரண்டே ரவலரா ரவலண்டே சாரா குத்தலாம் பண்ணாதே 9 வருஷம் பிரபாஸ் கேசிபிடி வடிவேலு தாரண்டே ரவலரா ரவலண்டே சாரா ஜெய் பிரபாஸ். படம் ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருக்குது. அதனால ரொம்ப ரொம்ப மொக்க. சரி సూపర్ సినిమా. క్లైమాక్స్ సూపర్. తెలుగు ఆడియన్స్ ప్రభాస్ ద బెస్ట్. కల్కి మరో ప్రపంచం వస్తుంది. సూపర్ బ్రో, సూపర్. మైండ్ బ్లాక్. సూపర్ సూపర్ హిట్. క్లైమాక్స్ గూస్ బంప్స్ వచ్చినాయి అందరికి. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் படம் பயங்கரமா இருந்துச்சு. லேக் அடிக்குதா? என்னது லேக் அடிக்குதா? போர் அடிக்குதா? இல்ல சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேசிட்டாங்க, செகண்ட் ஹாஃப் வந்து சரியில்லை. கிளைமேக்ஸ் டைம் மாஸ்லாம் ட்விஸ்ட் இருக்கு. சரி ஸ்லோ தான், பட் இன்டர்வல் வந்து சூப்பராக இருந்துச்சு படம். கிளைமேக்ஸ் உண்மையில அல்டிமேட்டாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ்க்காகவே இந்த படம் போய் பார்க்கலாம். கமல் சூப்பராக இருந்துச்சு. அப்போ 20 நிமிஷம் வந்தாலும் வெறித்தனமாக அடிச்சிருந்தார் கமல். சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. ஓகே சூப்பரா இருக்கு. மகாபாரதி ஃபியூச்சரையும் மிங்கிள் பண்ணிருக்காங்க. அட்டகாசமா இருக்கு. மிக்ஸ் பண்ணிருக்காங்க. செமையா இருக்கு. லேகும் கிடையாது, இன்னும் எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பர். லேக் அடிக்குதா? படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, மற்றபடி மேக்கிங் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் கிளைமேக்ஸ் வந்து செகண்ட் பார்ட் தான் தெரியும். கண்டினியூ ஆகிறமே முடிச்சிருக்காங்க, பார்க்கலாம். சரி கமல்ஹாசன் என்ட்ரி நல்லா இருந்தது. கமல்ஹாசன் சூப்பர். கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. கர்ணனை காமிச்சாங்க. பிரபாஸை கர்ணனை இது பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் லீட் கொடுத்துருக்காங்க. படம் கமல்ஹாசன் தான் மிரட்டிட்டாப்ல. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கணும், செகண்ட் ஹாஃப் தான் சூப்பராக இருக்கு. வேற லெவலு. தலைவன் கமல்ஹாசனுக்காக தான். மியூசிக் ஆண்டி வந்து அவ்வளோதான் வரும். படம் லேக் அடிக்குதா? இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக். மியூசிக் Yeah, too good. good. Yeah. You are happy? Yeah, yes, of course. Yes, of course we enjoyed.